டிசம்பர் 11 வியாழக்கிழமை. சிட்சை. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:11. சிட்சையை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் ஒரு மனுஷன் சீர்படுவதற்கு சிட்சை மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய சிட்சை என்பது ஒருவேளை அந்த நேரத்தில் துன்பமானதாயிருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அதுவே நமக்கு ஆசீர்வாதமானதாக மாறுவதை காண்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளை பரம்பினால் சிட்சிக்கிறோம். அதன் முக்கிய நோக்கம் அந்த பிள்ளைகளுடைய நன்மையே. அதே நேரத்தில் பெரியவர்களை எப்படி சிட்சிப்பது? அரசாங்கம் அதற்காக பலவிதமான அபராதங்களையும் தண்டனைகளையும் சிறை கூடங்களையும் வைத்திருக்கிறது. இருப்பினும் உள்ளத்தில் செய்கிற பாவங்களும் அரசாங்கத்தின் கண்களில் படாதவாறு செய்கிற இரகசிய செயல்களும் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளிலிருந்து ஒரு விசுவாசியை திருத்தும் வழி என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். எபிரேயர் 12:6. கர்த்தர் நம்மை கண்டிக்கும் போது நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அந்த அன்பு காரணமாகவே அவர் நம்மீது அக்கறை கொண்டவராய் சிட்சைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பி நம்மை நல்வழிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசிப் பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? எபிரேயர் 12:7-9 வரை. துவக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வசனத்தில் இடம்பெற்றுள்ள பழகினவர்களுக்கு என்ற வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். ஆம், சிட்சையின் மூலம் கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார். பரிசுத்த பாதையில் நடக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆலோசனை கர்த்தராகிய தேவன் சிட்சையின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடம் உண்டு. அந்த பாடத்தை நாம் ஆரம்பத்திலேயே கைக்கொள்வோம் என்றால் அது நித்திய ராஜ்யத்திற்கு நாம் சென்று சேரும் வரையிலும் நமக்கு போதிய பாதுகாப்பை தரும். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீர்கள். அவர் தமது சிட்சையின் முடிவிலே உங்களை மேன்மையாய் உயர்த்துவார். கலங்காதீர்கள். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:18-19.